அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பழாக்கொட்டை வேக வச்சுருக்கோம். அந்த பழாக்கொட்டையை கறிக்குழம்பு மாதிரி வைக்கலாம்னு ஏற்பாடு பண்ணிக்கிறோம். வெங்காயத்தை வணக்கியாச்சு, தக்காளி, குழம்புக்கு தேவையான தேங்காய் போட்டுக்கலாங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டோங்க, ஒரு 3 பூண்டு, மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான உப்பு, சோம்பு, கசகசா, கொஞ்சோண்டு பட்டை, அரை ஸ்பூன் சாம்பார் தூள், அரை ஸ்பூன் மட்டன் மசாலா, கொஞ்சம் இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு ஆறணுன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க. அப்புறமே நம்ம தாளிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஒரு ஸ்டாரு பிரியாணி எல்லாம் போட்டு வணக்கிக்கணும். வெங்காயம், பெருவெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அந்த பெருவெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பலாக்கொட்டை வேக வச்சு கட் பண்ணியிருக்கேங்க, அதை இப்போ போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அது கூடவே உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். வச்ச மசாலா சாந்தை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது, தண்ணி கலந்துக்கலாம். ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. நம்ம மூடி போட்டு ஒரு சவுண்டு விட்டுடலாங்க. சுவையான பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கும் போட்ட மட்டன் குருமா சாம்பார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.